So we are in our fourth chapter of 12th standard computer science, that is algorithmic strategies. Till now we have covered the first three concepts and the fourth one is algorithm for searching techniques. In this we have already discussed that we have two types of searching techniques. One is linear search, another one is binary search. Linear search was already discussed in the previous video, and let's start our today's concept, that is binary search. See, binary search is also called a half interval search. Why we are calling it as half interval search under when we are looking through the example, you can understand easier. The example பார்க்கும்போது ஏன் அந்த நேம் கொடுத்திருக்காங்கன்றது we'll understand, and divide and conquer also example பார்க்கும்போது we'll understand better. The only point we have to remember for binary search is it finds the position of the search element in a sorted array அப்படின்னு சொல்லும். Sorted array, this is very important for binary search. That is, நம்ம தேட போற டேட்டா எல்லாமே either ascending order or descending order, ஏதோ ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கணும். That's what we are calling it as sorted array, right? So நம்ம டேட்டா ascending order or descending orderல சார்ட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால பைனரி சர்ச்சை அப்ளை பண்ண முடியும். எப்ப நம்மளுக்கு அந்த டேட்டா ஒரு அரேஞ்ச்டு ஆர்டர்ல இருக்கும்னு தோணுதோ அப்ப நம்ம பைனரி சர்ச்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், ரைட்? ஒருவேளை நம்ம டேட்டா அந்த ஆர்டர்ல இல்ல அப்படின்னா, if we feel binary search ஈஸியா இருக்கும் அப்படின்னா, we can first sort the data then apply binary search. சரியா? டேட்டா சார்ட்டடா இருக்கணும். சப்போஸ் அது சார்ட்டடா இல்லைன்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரா அதை சார்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா பைனரி சர்ச் அப்ளை பண்ணிக்கலாம். பைனரி சர்ச் தான் நிறைய இடத்துல அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சர்ச்சிங் டெக்னிக். So let's see the working principle of binary search. See, let's consider an example. First example சொல்லிட்டு அப்புறமா அதோட pseudocode discuss பண்ணிக்கலாம். Say I have considered an array of 10 elements. So the index starts from 0 to 9. சரியா? Just notice நம்மளோட டேட்டா எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ல தான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே, நம்மளோட டேட்டா அப்படி எடுத்திருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டு இந்த பைனரி சர்ச் ப்ரொசீஜரை அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? சோ இந்த லிஸ்ட்ல என்னோட டார்கெட் எலிமெண்ட் எதுனா 60. நான் 60 என்ற எலிமெண்டோட எந்த லொகேஷன்ல இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் பைனரி சர்ச்சை அப்ளை பண்ண போறேன். சரியா? சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ப்ராசஸ் நவ. See, before going into the process, நம்ம இந்த சர்ச்சிங் டெக்னிக் எப்போ ஸ்டாப் ஆகும்ன்றது டிஸ்கஸ் பண்ணலாம். தட் இஸ் டூ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு, நம்ம தேடுற டேட்டா அந்த லிஸ்ட்ல இருக்கலாம், இன்னொன்னு இல்லாமலையும் போலாம். சரியா? இருக்குன்னா இருந்தா எந்த அரே இண்டெக்ஸ்ல இருக்குன்ற இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், இண்டெக்ஸ் தான் அதோட ஆன்சர் ஆகும். சப்போஸ் இல்லைன்னா இந்த எலிமெண்ட் இந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்றது நம்ம மெசேஜா கன்வே பண்ண போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி லீனியர் சர்ச்லன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் போக போறோம். ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் டிராவர்ஸ் பண்ணியாச்சு. இதுல எலிமெண்ட் இல்லைன்னும் போது we can display the element is not found message. பட் பைனரி சர்ச்ல என்ன பண்ணுவோம்னா, will divide the array, அது பாதி பாதியா டிவைட் பண்ணி தான் பார்ப்போம். சரியா? will not be traversing through all the elements in the array. அப்போ நம்ம அதுக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போறோம். தட் இஸ் low is less than or equal to high. இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூவா இருக்கோ அது வரைக்கும் நம்ம சர்ச்சிங் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஒன்ஸ் திஸ் ஃபெயில்ஸ் we are going to stop. either நம்ம தேடுற எலிமெண்ட் அரேல கிடைச்சிடுச்சுன்னா we are going to stop, or இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா we are going to stop. சரியா? இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருக்குன்னா the element is not found in the list அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, ஃபைன். Now let's start the binary search process. இதுல என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை லோ ஒன் மார்க் பண்ணுவோம், லாஸ்ட் இண்டெக்ஸை high and mark பண்றோம். Right? First index, initial index is low and the last index is high. Using these two indices, we are going to calculate the mid index. சரியா? So அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, mid is equal to low plus high minus low by 2. So brackets இருக்கிறது first calculate பண்ண போறோம். So when you get 9 by 2 you are going to get a decimal part 4.5. You are going to just ignore the decimal part and consider only the integral part, because indexesல will not be having decimal parts. So only the index part தான் consider பண்ண போறோம், and 4 is going to be our mid element. சரியா? So 4ன்றது நம்மளுடைய mid element-ஆ இருக்கு. அது நம்ம இங்க மார்க் பண்றோம். See,
லோன்றது 0th இண்டெக்ஸ் அப்படியே தான் இருக்கு, ஹைன்றது 9th இண்டெக்ஸ் அப்படியே தான் இருக்கு. அண்ட் நம்ம கால்குலேட் பண்ண மிட் இண்டெக்ஸ் வந்து 4, அதுதான் நம்ம மிட்டா மார்க் பண்ணிருக்கோம். இதுல 60 தான் நம்ம தேடக்கூடிய search element. சரியா? So that's what I have given in a different color. See the condition low is 0 and high is 9. This condition satisfy ஆகுதா? ஒவ்வொரு வாட்டி நம்ம இந்த கண்டிஷன் செக் பண்ண போறோம். 0 is less than or equal to 9. True. Fine. இப்போ நம்ம இந்த மிட் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை பார்க்கலாம். That is 50. 50 தான் அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட். அது நம்ம தேடுற டார்கெட் எலிமெண்ட்க்கு ஈக்குவலா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். So 50 is equal to 60 செக் பண்றோம். Is it true? No. True ஆயிடுச்சுன்னா we shall return. இந்த எலிமெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். Since it is false, next condition என்ன செக் பண்ண போறோம்னா 50ன்றது 60 விட சின்னதா அப்படின்னு செக் பண்ண போறோம். So that is mid indexல இருக்கிற எலிமெண்ட் நம்ம தேடுற டார்கெட் எலிமெண்ட்டை விட சின்ன எலிமெண்டான்னு தேடுறோம் அப்படின்றத கண்டிஷன் செக் பண்றோம். So this condition is true, right? 50 is less than 60 is true. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த அரே அசெண்டிங் ஆர்டர்ல தான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நம்ம தேடுற டார்கெட் எலிமெண்ட் 60, அதை விட 50 சின்ன எலிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் சின்ன எலிமெண்ட்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே சின்ன எலிமெண்ட்ஸா தான் இருக்கும். பிகாஸ் they are arranged in ascending order, right? So அப்போ இந்த 4 எலிமெண்ட்ஸையும் நம்ம சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ பாதியா நம்ம வேலை குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்மளுடைய லிஸ்ட் என்னவா மாறுதுன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் this 5 values. இந்த எலிமெண்ட்டும் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு, ரைட்? 50 is equal to 60. இந்த எலிமெண்ட் மிட் எலிமெண்ட்டும் நம்ம டார்கெட் எலிமெண்ட் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ யூ கேன் ரிமூவ் these 5 values and நம்ம இப்போ தேட போறது இந்த 5 valuesல மட்டும்தான். சரியா? So we have divided the entire data into 2 parts. அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் இதை half interval search அப்படின்னு சொல்றோம். இருக்கிற டேட்டால half intervalக்கு நம்ம கட் பண்ணிட்டு ஒரு பார்ட்ல தான் நம்ம சர்ச் பண்ண போறோம். ஸோ half interval search. And one more name, divide and conquer method apply பண்றோம்னு சொல்லியிருக்கோம். divide and conquer method. இங்க என்ன பண்றோம்? அந்த வேர்ட் பார்த்தாலே புரிஞ்சிடும். we have divided into 2 parts and நம்ம தேட போற பார்ட் மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். So divide and conquer. So அந்த 2 terms புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So now we are going to search only from the index 5 to 9. Okay? அதனால 5ல இருந்து சர்ச் பண்ணணுங்கிறதுனால low index we are going to shift here. இங்கே ஷிஃப்ட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றோம்னா low is equal to mid plus 1 அசைன் பண்றோம். mid is already 4, so mid plus 1 னா 5. லோவை நம்ம 5க்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். so see here, லோவை நம்ம 5க்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. okay, so again check this condition. low is less than or equal to high. low வந்து 5, high is 9, so 5 is less than or equal to 9. It's true, right? Okay, இப்போ நம்ம இந்த லிஸ்ட்ல மட்டும் மிடில் எலிமெண்ட் கால்குலேட் பண்ண போறோம் using the new low and new high. okay, so 5 plus 9 minus 5 by 2, so you're going to get 7. so 7th index தான் நம்ம mid and மார்க் பண்ணிருக்கோம். சரியா? again the same process continues. that is we are going to compare the mid element. see, நம்ம mid element வந்து 80 இருக்கு. is it our target element? நம்ம தேடுற 60 ஆன் கம்பேர் பண்றோம். is it true? 80 is equal to 60. no, false. so next condition என்ன செக் பண்றோம்? is 80 less than 60? டார்கெட் எலிமெண்ட் விட மிட் எலிமெண்ட் சின்னதா அப்படின்னு செக் பண்றோம். no, this condition is also false. அப்ப என்ன பண்றோம்? டார்கெட் எலிமெண்ட் விட மிட் எலிமெண்ட் பெரிய நம்பரா அப்படின்னு செக் பண்றோம். the only possible way, right? ஈக்குவலும் கிடையாது சின்னதும் கிடையாதுன்னு சொல்லும்போது obviously it's going to be greater than. so எப்போ 80 is greater than 60 ன்னு வருதோ that is mid element target element விட பெரிய element அப்படின்னு சொல்றோமோ, see here, இதுவே பெரிய element ன்னு சொல்றோம். target element விட இந்த mid element பெரிய element. அப்போ obviously இந்த அப்புறம் இருக்கிற 2 elements கண்டிப்பா பெரிய நம்பர்ஸா தான் இருக்கும். because ascending orderல அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இல்லையா? so இதுவே பெரிய நம்பர்னு சொல்லும்போது இந்த 2 நம்பர்ஸ் சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. so நம்மளுடைய லிஸ்ட் இன்னும் குறையுது. so இவ்வளவுதான் நம்மளுடைய லிஸ்டாவே மாறுது. சரியா? இந்த 80 கூட நம்ம டார்கெட் எலிமெண்ட் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. so இந்த 5 and 6 indices மட்டும்தான் நம்மளுடைய டேட்டாவா மாறுது. இப்போ இது ரெண்டுத்துல தான் நம்ம செக் பண்ண போறோம். so each time we are splitting the data into parts and அந்த ஒரு பார்ட்ல மட்டும்தான் தேட போறோம், ரைட்? இப்போ இந்த ரெண்டுல மட்டும் தேடணும்னா என்ன பண்றோம்? இங்க இருக்கிற ஹையை we are going to shift to mid minus 1. so see here, high is equal to mid minus 1. அப்போ ஹையோட வேல்யூ என்ன ஆச்சு? ஹையோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா see 6. already it was mid was 7, so mid minus 1 and 6.
சரியா? So again check the condition. Low is less than or equal to high. Low is 5 and high is 6. Condition is true. இப்போ என்ன பண்றோம்? Again the same process to calculate the mid element using 5 and 6. 5 6 யூஸ் பண்ணி mid element calculate பண்ணும்போது என்ன ஆகுது? You are getting 5.5. Ignore the decimal part and consider only the integral part. அப்போ 5 தான் நம்மளுடைய mid element இருக்கு. ஸோ மிட்ல இருக்கிற இப்போ லோவும் மிட்டும் ஒரே எலிமெண்ட்க்கு தான் மார்க் பண்ணிருக்கோம். இப்போ மிட் எலிமெண்ட் டார்கெட் எலிமெண்ட்க்கு ஈக்குவலான்னு கம்பேர் பண்றோம். சேம் ப்ரொசீஜர் இல்லையா? ஸோ 60 இஸ் ஈக்குவல் டு 60. இது வந்து நம்மளுடைய மிட் எலிமெண்ட், இது நம்மளுடைய டார்கெட் எலிமெண்ட், ரைட்? ஸோ இஸ் இட் ஈக்குவல்? எஸ். ஈக்குவல்னு சொல்லும்போது எலிமெண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இண்டெக்ஸ் மிட் வேல்யூ மார்க் பண்ணிருக்கோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு டார்கெட் எலிமெண்ட் கிடைச்சிருக்குன்றது we will return the index. சரியா? சோ நம்ம டார்கெட் எலிமெண்ட் இஸ் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் 5 அப்படின்னு சொல்றோம். ஓகே, hope you understood the binary search. Fine. நம்மளுடைய அரேல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எலிமெண்ட் நம்ம சர்ச் பண்ணனும்னா பைனரி சர்ச் எப்படி வர்க் ஆக போகுதுன்றது இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். hope you have understood. சப்போஸ் நம்மளுடைய அரேல இல்லாத ஒரு எலிமெண்ட்டை நம்ம பைனரி சர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சர்ச் பண்ண போறோம்னா அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்ன்றது இப்ப பார்க்கலாம். For that the same example is considered. See, அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் பண்ண ப்ராசஸ் சேம். சரியா? லோ அண்ட் ஹை வந்து 5 and 6 இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம மிட் எலிமெண்ட் கால்குலேட் பண்ணும்போது மிட்டும் லோவும் சேமா இருக்கு. இது வரைக்கும் சேம் ப்ராசஸ். ஒன்னே ஒன்று நம்ம என்ன சேஞ்ச் பண்றேன்னா, நான் என்னோட டார்கெட் எலிமெண்ட்டை 65. ஆக்சுவலா இந்த எலிமெண்ட் வந்து நம்மளுடைய அரேல கிடையாது. அதுதான் நம்ம சர்ச் பண்ண போறோம். அப்போ ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, மிட் எலிமெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் மிட் இஸ் 60, டார்கெட் எலிமெண்ட் இஸ் 65. இது ரெண்டும் ஈக்குவலான்னு கம்பேர் பண்றோம். ஸோ த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் என்ன கம்பேர் பண்ணுவோம்? மிட் எலிமெண்ட் இஸ் லெஸ் தேன் டார்கெட் எலிமெண்டான்னு செக் பண்ணுவோம். ஸோ திஸ் கண்டிஷன் பிகம்ஸ் ட்ரூ. அப்ப என்ன ஆகும்? நம்ம லோ எலிமெண்ட் லோவா இருக்கிறது வந்து மிட் பிளஸ் 1 கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா? தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங். ஸோ லோன்றது மிட் பிளஸ் 1 ஆகும்போது ஆல்ரெடி 5க்கு மார்க் பண்ணிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பிகம் 6. ஸோ see here, லோவும் 6 தான், ஹையும் 6 தான். இது யூஸ் பண்ணி நம்ம மிட் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ 6 plus 6 minus 6 by 2 you are going to get 6. அப்போ மிட்டும் 6 தான். 3 இண்டிசஸும் ஒரே எலிமெண்ட் தான் டார்கெட் பண்றோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மிட் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? மிட்ல இருக்கிற எலிமெண்ட் தான் நம்மளுடைய டார்கெட் எலிமெண்டா அப்படின்றத செக் பண்ணுவோம். See, mid element is 70, நம்மளோட டார்கெட் எலிமெண்ட் 65. Is it equal? No. So false. Next, mid element is less than 65 ஆன் செக் பண்றோம். That is the target element. செக் பண்றோம். That is also false. Mid element is greater than 65 அப்படின்னு செக் பண்ணும்போது the condition is true. எப்ப நம்மளுக்கு மிட் எலிமெண்ட் டார்கெட்டை விட அதிகமா இருக்குன்னு சொல்றோமோ நம்ம என்ன பண்ணோம்? ஹையோட வேல்யூவை மிட் மைனஸ் 1 கன்வெர்ட் பண்ண போறோம். மிட் மைனஸ் 1 மாத்த போறோம். சோ ஹை வந்து மிட் மைனஸ் 1. மிட் இஸ் ஆல்ரெடி 6 and 6 minus 1 ஹை இஸ் கோயிங் டு பிகம் 5. சோ see, ஹை இஸ் கோயிங் டு பிகம் 5. லோ அண்ட் மிட் ரெண்டுமே 6 இருக்க போகுது. இப்போ இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கேஸ்லயும் செக் பண்ண கண்டிஷன் லோ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹையா இருக்கணும் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தோம், ரைட்? இவ்வளவு நேரம் அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தது. ஸோ யுவர் கண்டினியூங் த ப்ராசஸ். ஒன்ஸ் திஸ் கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னா the target element is not present in the list என்றது அர்த்தம். சரியா? சோ இப்ப பாருங்க, லோ 6 காமிக்குது, ஹை வந்து 5. சோ this condition is false. இது ஃபெயில் ஆகுது அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா எலிமெண்ட்ஸும் டிராவர்ஸ் பண்ணியாச்சு. இதுல அந்த நம்ம தேடுற டார்கெட் எலிமெண்ட் கிடையாது. தட் இஸ் த மீனிங். சரியா? சோ எலிமெண்ட் இருந்தா எப்படி பைனரி சர்ச் ஒர்க் ஆகும், எலிமெண்ட் இல்லாதப்போ எப்படி பைனரி சர்ச் ஒர்க் ஆகும்ன்றது hope you have understood. Next, let us see the pseudocode. Pseudocode பார்த்தோம்னா எப்படி ஸ்டார்ட் பண்றோம்? நம்ம ஃபர்ஸ்ட் மிடில் எலிமெண்ட் கால்குலேட் பண்றோம். So start with the middle element. If the search element is equal to middle element, நம்ம தேடுற search element middle element இருந்துச்சுன்னா என்ன பண்றோம்? We are just returning the index of the middle element. We are just returning the index of the middle element. Suppose middle element தான் நம்ம தேடுற எலிமெண்டா இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? Compare the middle element with the search element. We are going to compare the middle element with the search element. Compare பண்ணும்போது we'll have two possibilities. Equal கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. So the remaining two possibilities are one, either greater than இருக்கணும் இல்ல less than இருக்கணும். Suppose search element is greater than the middle index, middle element அப்படின்னு சொன்னா என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய search அரேவையே right side of the middle indexக்கு shift பண்ண போறோம். Because search element middle element விட பெரிய element அப்படின்னு சொல்லும்போது right sideல தான் நம்மளுக்கு ascending orderல இருக்கிறதுனால
ரைட் சைடில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் கிரேட்டர் எலிமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ ரைட் சைட் ஆஃப் த மிடில் இண்டெக்ஸ்க்கு போயிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து ரிப்பீட் பண்ணுறோம். தட் இஸ் கால்குலேட்டிங் த மிட் எலிமெண்ட் ஈக்குவலான்னு கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். சப்போஸ் சர்ச் எலிமெண்ட் இஸ் லெஸ் தேன் த நம்பர் இந்த மிடில் இண்டெக்ஸ், சின்னதாக இருந்துச்சுன்னா, சர்ச் எலிமெண்ட் மிடில் இண்டெக்ஸ் விட சின்ன எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம மிடில் இருந்து லெஃப்ட் சைடு இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணிட்டு அதுல நம்மளோட டார்கெட் எலிமெண்ட்டை சர்ச் பண்ண போறோம். ரைட்? ஓகே. Once a match is found, display the success message with the index of the element matched. Match கிடைச்சிடுச்சுன்னா எந்த இண்டெக்ஸ்ல கிடைச்சிடுதோ அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ண போறோம். சப்போஸ் எங்கேயுமே மேட்ச் கிடைக்கல, இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் ஃபார் ஆல் த கம்பேரிஷன்ஸ், என்ன பண்ண போறோம்? டிஸ்பிளே அன்சக்சஸ்ஃபுல் மெசேஜ், தட் இஸ் the element is not found அப்படின்னு சொல்லும். சரியா? ஜஸ்ட் ஹேவ் எ குவிக் கிளான்ஸ் என்ன சொல்லலாம்? See, first மிடில் எலிமெண்ட் கால்குலேட் பண்றோம் யூசிங் த ஃபார்முலா. மிடில் எலிமெண்ட் தான் நம்ம சர்ச் பண்ற எலிமெண்டா இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்றோம். அப்படி இல்லைன்னா மிடில் எலிமெண்ட்டை விட நம்மளுடைய டார்கெட் எலிமெண்ட் சின்னதா அப்படின்னு தேடுறோம். மிடில் எலிமெண்ட்டை விட நம்ம தேடுற சர்ச் எலிமெண்ட் சின்னதா அப்படின்னு தேடிட்டு, சின்னதா இருந்தா லெஃப்ட் சைட்ல இருக்கிற லிஸ்ட் தேடுறோம், பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா ரைட் சைட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை தேட போறோம். சரியா? Hope you got an idea. So let's see the implementation of binary search using C++ coding. For this, I have written this coding in C++. Already linear search பண்ணும்போது பிளான் பண்ண மாதிரி நம்ம இதை C++ தான் implement பண்ண போறோம். Once Python coding practice பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் you can just implement this logic into your Python programming. சரியா? See what we have done. As usual, header file and using namespace is same. And main program start பண்ணும்போது I have declared an array, the same நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ல பார்த்த அதே array elements தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் இங்க, so that it will be easy for you to analyze. And low, high, mid இந்த 3 variables நம்ம யூஸ் பண்ண போறோம் இல்லையா? low, high and mid are the 3 variables. என்னன்றது நாங்க யூஸ் பண்ற target element. சரியா? So n is my target element which I am going to get from the user as input. So cin statementல input வாங்குறேன். Now low வந்து 0ல initialize பண்றோம், high is the last index, that is 9. Using this, first we are calculating the mid element. Same formula, right? Low plus low plus high minus low by 2. Okay? So நம்மளோட கண்டிஷன் என்ன? ஒவ்வொரு வாட்டி நம்ம லூப்ல இருக்கும்போது என்ன கண்டிஷன் செக் பண்ணிட்டு இருந்தோம்? low is less than or equal to high condition should be satisfied இல்லையா? So அத while loopல கொடுத்துட்டு each time நம்ம என்ன பண்றோம்னா, see நம்மளுடைய மிட் எலிமெண்ட் தான் நம்ம டார்கெட் எலிமெண்டா அப்படின்றத கம்பேர் பண்ண போறோம் இல்லையா? சோ தட்ஸ் வாட் வி ஆர் செக்கிங். இங்க n தான் என்னோட டார்கெட் எலிமெண்ட். சோ டார்கெட் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் எலிமெண்ட் அப்படின்னு செக் பண்றோம். இஃப் திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ, நம்ம ஜஸ்ட் அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ண போறோம். சரியா? சோ த எலிமெண்ட் இஸ் ஃபவுண்ட்ன்ற மெசேஜும் எந்த இண்டெக்ஸ்ல கிடைச்சிருக்குன்றது அந்த இண்டெக்ஸ் தான் நம்மளுக்கு மிட்ல அவைலபிளா இருக்கு. சோ வி ஆர் ஜஸ்ட் பிரிண்டிங் தட். ஓகே, ஃபைன். சப்போஸ் இட்ஸ் நாட் ஈக்குவல், மிட் எலிமெண்ட்டும் டார்கெட் எலிமெண்ட்டும் ஈக்குவலா இல்ல அப்படின்னா வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு? எதர் லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன், ரைட்? அதுதான் நம்ம எல்ஸ் கண்டிஷன்ல போட்டு பார்க்க போறோம். See, if it is not equal, we are just checking whether the mid element is less than the target element. Sorry, let me make it clear. Mid element is less than the target element. அப்படி இருந்துச்சுன்னா we are just moving low to mid plus 1. Okay? லோவை மிட் பிளஸ் 1 கன்வெர்ட் பண்றோம். அப்படி இல்லைன்னா தட் இஸ் மிட் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் என்ன இருந்துச்சுன்னா, மிட் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் டார்கெட் எலிமெண்டா இருந்துச்சுன்னா we are just assigning high as mid minus 1. Okay, each time நம்ம low and high new values assign பண்ணதுக்கு அப்புறம் we are again calculating our mid using the same formula inside the loop. சரியா? So within this loop I'm just doing this. Once அந்த loopல condition break ஆகுதுன்னா, எப்போ break ஆகும்? See, while low is less than or equal to high, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த while loop தாண்டி வெளியில வந்துரும். எப்போ அந்த while loop தாண்டி வெளியில வருதோ அப்படி அதுக்கு என்ன மீனிங்னா, the element is not found in the list. So அதுதான் இந்த while loop முடியும் போது நம்ம என்ன டிஸ்பிளே பண்றோம்? if low is greater than high கம்பேர் பண்ணிட்டு அங்க less than or equal to செக் பண்ணிட்டோம் while conditionல. So once that is failed, it's going to come out of the loop and here we are just checking whether it is low is greater than high அப்படின்னு செக் பண்ணிட்டு this condition is true ஆனா the target element is not found என்ற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிடுறோம். That means நம்ம தேடுற டார்கெட் எலிமெண்ட் அந்த அரேல லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல இல்லன்றது மீனிங். Okay, so now let me save the program and compile the program
After compiling, we shall run execute and see the output, right? Okay, compilation process is over, no errors. Let me execute the program. And the input enna kudukalana, let enter the target element and கேட்டிருக்கு. நம்ம ப்ரோக்ராம்ல traverse பண்ண மாதிரி let's give 60. Fine. 60 and கொடுத்தோம்னா see நம்ம ப்ரோக்ராம்ல 0 ல இருந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 0 1 2 3 4 and 5th இண்டெக்ஸ்ல தான் நம்மளுடைய 60th element 60 என்ற element இருக்கு. So when I press enter, it's going to print the target element is found at 5th location. சரியா? இல்ல எனக்கு இண்டெக்ஸ் 1 2 3 4 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா what I can do, I can just change this place. Mid plus 1 ன்னு கொடுத்தேன்னா I can get the output. This we have already discussed in the linear search, right? Okay. Suppose நான் இந்த லிஸ்ட்ல இல்லாத ஒரு எலிமெண்ட்டை டார்கெட்டா கொடுக்குறேன், சர்ச் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 65 டிராவல்ஸ் பண்ணிருந்தோம் இல்லையா, அதை கொடுக்கலாமா வேற எலிமெண்ட்? ஓகே, let it be 35. அந்த எலிமெண்ட் நம்ம லிஸ்ட்லயே கிடையாது. 35 கொடுக்கும்போது see the target element is not found. Okay, I hope you got an idea how it's going to work. So hope you understood the name, half interval search and divide and conquer. If example பார்த்ததுக்கு அப்புறம் இந்த two terms கான meaning புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And the most important point you are going to consider with binary search is the array should be a sorted array. This is the most important point to be considered. சரியா? எப்ப நம்மளுக்கு data sorted orderல இருக்கோ, we'll go for binary search. Okay, so any doubts you can just post in the comment. Thank you.